வணக்கம், நான் உங்கள் சமையல் கட்டு ராணி கிச்சன் குயின். இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போறேன். இது உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையானது 3 பொருட்கள் தாங்க. பிரெட், சீஸ் கியூப்ஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். பிரெட்டை எடுங்க, பொறுமையாக இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கோணமோனெல்லாம் ஆக்காமல் அழகாக கட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாக கட் பண்ணுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 5-6 ஸ்லைஸ் பிரெட்டாக எடுத்து மொத்தமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்கொயராக வந்திருக்குங்களா பிரெட்டு. நான் இன்னைக்கு ஆட்டா பிரெட்டை எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பிரெட்டு ஓரத்தில் இருக்குது, ஐயோ இவ்வளோ வேஸ்ட் ஆச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வாட விட்டுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அது பிரெட் க்ரம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை நீங்கள் சப்பாத்தி உருட்டுற கல்லில் ஒரு 2 வாட்டி நல்லா பெரட்டி போட்டு கொஞ்சம் அதை உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல சீஸ் கியூப்ஸு, அது ஒரு சீஸ் கியூப்ஸ் எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த பிரெட் ஓரத்துலலாம் லைட்டாக தண்ணி கையால் தொட்டு அப்படியே 4 பக்கமும் அழகாக அந்த தண்ணி, அதுக்குன்னு ரொம்ப தண்ணி எடுத்துடாதீங்க, லைட்டாக தண்ணி எடுத்து 4 பக்கமும் தண்ணி வச்சு இது பண்ணிவிடுங்க. அந்த சீஸ் மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இல்லை நீங்கள் அது போடலைனாலும் பரவாயில்ல, இல்லை பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை பிரிஞ்சு வராமல், அந்த தண்ணி அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அதை அழகாக ஒட்டிடணும். இது பார்த்தீங்களா, அழகாக ரோல் பண்ணி ஒட்டிட்டேன்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வைங்க. கடாயை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட் ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க, டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி 2-2 3-3 போட்டு பொரிச்சு எடுங்க. 4 பக்கம் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி, ரொம்ப கரிச்சிடாதீங்க, பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பக்கம் போட்டுட்டு திரும்பி பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது அதை எடுத்துருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப இது கிரன்ச்சியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீஸ் வேற உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது செய்யறதுக்கு, ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு உடனே நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கோல்டன் கலராக நல்லா இருக்குது இல்லைங்களா. இது பாருங்கள், பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சீஸ் பிரெட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் வேற ஒரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்க வரேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.